விமானப்படையினர் 40 பேருக்கு மேல் வந்திருந்தாங்க. கடற்படையினர் கிட்டத்தட்ட 320 பேர் இந்த கடற்படை கப்பலுடன் சேர்த்து. அதுவும் இந்தியாவிடம் இருக்கிறதுல ஃப்ரிகேட்ல தரமான கடற்படை கப்பல்களைத்தான் அனுப்பியிருக்கிறார்கள். அது கூடுதலாக இப்ப என்னன்னு சொன்னால் எதிரிகளின் அலைவரிசைகளை குழப்புகின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் அந்த கப்பல் வந்திருக்கின்றது. பிரச்சனை என்று சொன்னால் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் முதலில் ஜாம் பண்றது எல்லாவற்றையும் என்ற ஒரு தான் வந்திருந்தது. அதே போல சிறப்பு புலனாய்வு படையினர் என்ற போல முப்படையினரும் தான் வந்திருந்தார்கள். சில சமயங்களில் இது இப்ப பூமாலை நடவடிக்கை என்று 1987 ஆண்டு கொண்டு வந்தது போல தனது ஆளுமைக்குத்தான் இலங்கை இருக்கின்றது என்பதை காண்பிப்பதற்காக இருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்ப இந்திய ஊடகங்கள் சொல்வது போல அந்த பாதுகாப்பு உடன்பாட்டை எட்டிவிட்டோம், இலங்கையுடன் 6 உடன்பாடு 7 உடன்பாடு என்றெல்லாம் கூறுகிறார்கள். அப்ப இதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் விக்ரம் மிஸ்ட்ரி அவர் இந்தியாவின் ஃபாரின் செக்ரட்டரி. அவர் கூறியிருக்கிறார் என்னென்றால் செக்யூரிட்டி கோஆபரேஷன் உடன்பாட்டுடன் இன்னும் 6 உடன்பாடுகள் எட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த செக்யூரிட்டி கோஆபரேஷன் அது ஒரு இரு நாட்டுக்கும் இடையில் மிகவும் ஒரு முக்கியமானது என்று கூறுகிறார்கள். என்னென்று சொன்னால் இன்டர்லிங்க் பிட்வீன் த ஸ்ரீலங்கா அண்ட் இந்தியா என்று கூறுகிறார்கள். அதாவது இரு நாடுகளும் தங்கள் தேசிய ஒருமைப்பாட்டையும் இறைமையையும் காப்பாற்ற 2 நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அதுதான் அது. அதில் பயிற்சிகளை வழங்குவது, இலங்கையின் துறைமுகங்களுக்கு கப்பல்கள் செல்வது, இலங்கைக்கான ஒத்துழைப்புகளை வழங்குவது, ஏதும் ஒரு அனர்த்த நடவடிக்கையின் போது உதவிகளை வழங்குவது, அவ்வாறுதான் அது போகின்றது. ஆனால் அதில் இன்னொன்றை சொல்லுகிறார்கள், இலங்கையின் கடற்பரப்பையும் தரைப்பரப்பு வானை பற்றி அதில் கூறவில்லை. இலங்கையின் கடற்பரப்பையும் தரையையும் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் பயன்படுத்துவதை இல்லாது செய்ய வேண்டும் என்று இந்த உடன்பாடுகளை இப்ப இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகந்தா அவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், இந்த உடன்பாடுகள் 2023 ஆண்டிலிருந்து பேசப்பட்டவை, பாதுகாப்பு மாநாடுகளின் போது பேசப்பட்டவை. அதன் பின்னர் கடந்த டிசம்பர் மாதம் இந்தியாவுக்கு சென்ற போது அங்கு இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் தான் இது நிறைவேற்றப்பட்டதாகவும் அல்லது இது கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்று சொன்னால், அது 5 வருடத்துக்கு தான் இந்த பாதுகாப்பு உடன்பாடு எழுதப்பட்டது. அந்த 5 வருடங்களுக்குள்ளும் இதில் ஏதாவது ஒரு தரப்பு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் 3 மாத நோட்டீஸுடன் வெளியேறலாம் என்றதும் கூறியிருக்கிறது. அப்படி வெளியேறாது விட்டால் அந்த 5 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷம் அது ஆட்டோமேட்டிக்கா நீடிப்பு செய்யப்படும். உதாரணமாக வாடகை வீட்டில் இருக்க ரோலிங் கான்ட்ராக்ட் என்று போடுவார்கள். இங்கே என்று சொன்னால் நீங்கள் முடிய அது ரோல் பண்ணி கொண்டு போகும். இல்லை என்று சொன்னால் 2 மாத நோட்டீஸை கொடுத்து வெளியேறலாம்.